ஆமா தினேஷ், என்ன லேட்டா வந்துருக்கீங்க நீங்க? எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு? லேட்டா? ஆமா, எதிரே அடிச்சு மண்டை உடைச்சிருவது. எத்தனை வயசுல உங்களுக்கு? எனக்கா 56 வயசு. 56, எனக்கு 58. நீங்க பிறந்ததே லேட்டு தினேஷ். லேட்டா வந்தீங்க? 56 தான் முதல் வந்துச்சு, அது அப்புறம் தான் 58 வந்துச்சு. ரெண்டாவது வயசு நான் தான் அப்புறம் முதல் வந்தேன். சரி, வந்தது வண்டிங்க லேட்டா. நம்மளோட டாக்குமெண்ட்ரி நம்ம நைட் எங்கேயும் போனதே இல்லை. இது ஒரு நல்லதுதான். இப்போ நைட் நடப்போம். எங்க என்ன நடக்குது ப்ரோ? மலாக்கால ஒரே மாதிரி ப்ரோ, நாங்க ஒரே மாதிரி ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு தெரியுமா, இவ்வளவு நாளா நான் நடக்க வச்சிங்க, அன்னைக்கு ஒரே ஒரு நாள் காடி எடுத்துட்டு வந்தீங்க, இன்னைக்கு மலாக்கா முழுதான் நடக்க வைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி வேணும் ப்ரோ. மசாஜா? உங்களுக்கு சந்தோஷமான மசாஜ் வேணுமா இல்ல சோகமானது வேணுமா? சந்தோஷம்னா என் மசாஜுக்கு நீங்க காசு கேட்கணும், சோகமானா உங்க மசாஜுக்கு நாங்களும் காசு. எனக்கு சோகமான மசாஜ் வேணும். சோகமான ஓகே, தேடுவோம் ப்ரோ. இங்க பாருங்க, என்ன ப்ரோ? இதான் ரிஃப்ளெக்ஸாலஜி. After you bro. Bunga sabi irke bade pette edava. Hello. Hello na. Hello. பேர் டெனிஸ்ண்ணே. ஓகேயா. என் பேர் மகேஷ்ண்ணே. ஓகேயா. புரியுங்க. நல்லா இருக்கேன். ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணோம். ஓகே. ரெண்டு பேரும் வந்துருக்கோம். 2 பேரா? ஆமாண்ணே. ஒரு ஆள் தான் இருக்கேன். ஒருத்தர் செய்ய முடியுமா? ஒருத்தர் நாமளும் போறேன். நான் முதல்ல கால் வலி. அப்ப இங்க என்ன வலி? கை. சரி, ஜூஸ் போடுவோம். ஓகே, ஜூஸ் போடுவோம். ஜூஸ். ஓகே, நான் தான் ஜெயிச்சேன். நான் தான் என்ன போட்டி யாருக்குள்ள ஜெயிச்சிட்டீங்க? வேற மாதிரி ஜூஸ் போட்டோம். ஓகே டெனி, இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகேண்ணே. கொஞ்சம் வலியா இருக்கும். வலிச்சிச்சுன்னா கத்திருங்க, ஆனா எத்திராதீங்க. கத்துங்க, ஆனா எத்திராதீங்க. ஓகேண்ணே. சொல்லுங்க. இப்ப நீங்க கண் பார்வை இல்லாம இருக்கு, எப்படிண்ணே இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லாம் கத்துக்கிட்டீங்க? ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து எங்களுக்கு வந்து பிளைண்ட் அசோசியேஷன் இருக்குல்ல, மலேசியா பார்வையற்றோர் சங்கம், அங்க வந்து பயிற்சி நிலையம் இருக்கியா, ட்ரைனிங் சென்டரு. அங்கே வந்து இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. 1.5 வருஷம் பயிற்சி, கால் மசாஜும் பாடி மசாஜும். அதை கற்றுட்டு வந்து இப்போ ஒரு 15 வருஷமாக இதை செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த கால் இப்போ நீங்கள் மசாஜ் பண்ணாலே சரி, எங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் தானே? நம்ம உடம்புல எந்தெந்த ஆர்கன்ஸ், அதாவது இந்த உறுப்புகள்லாம் பலவீனமாக இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி அது குணமாகிறதுக்கு உதவி செய்யறது தான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி. எப்படி நீங்க ரொம்ப வசதியானவங்களோ, இந்த கடலாம் திறந்து ஒரு மாதிரி நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா காசுலாம் வேணும்ல? ஆமா. இந்த தொழிலை தொடங்குறதுக்கு நிறைய பண பிரச்சனை, போராட்டங்கள் இதெல்லாம் சந்திச்சு தான் நம்ம தொடங்கியிருக்கோம். முதல்ல என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் உதவி பண்ணாங்க, நல்ல நண்பர்கள். அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்ப உதவி பண்ணாங்க. அப்புறம் அரசாங்கத்திலேருந்து கபஜிகா மஷார்காட் இருக்குல்ல, அவங்க வந்து கிராண்ட் பிளான்சரான்னு சொல்லி ஒரு பந்துவான் வச்சிருக்காங்க. அவங்க உதவி செஞ்சாங்க. அந்த உதவியை கொண்டு தான் இந்த தொழிலை தொடங்கினேங்க. எப்படி நீங்க அந்த போயிட்டு எப்படி உங்களை அப்ளை பண்ணிக்கிட்டீங்க? அதுக்கு நான் முதல்ல நேராக போய் கபஜிகானோட புகாவை ஒரு அதிகாரி போய் பார்த்தேன். இல்லை என்னுடைய மனைவியை கூட்டிட்டு போனோம். நானே மனைவியை போய் சந்திச்சோம். அப்போ அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை வந்து பூர்த்தி செய்ய சொன்னாங்க. அந்த ஃபார்மை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் 2-3 டாக்குமெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது ஓகேயோட கார்டு, அப்புறம் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த
பிரிமிஸ் பணியாக இருக்கு இல்லையா, அதோடைய லைசன்ஸ் இதை எடுத்துட்டு போய் கொடுத்தோடனே அப்புறம் அவங்க வந்து இடத்த வந்து பார்த்தாங்க, எல்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னு சொன்னோடனையும் பந்தவன் கொடுத்தாங்க. அப்ப நீங்க முதல்ல இடத்துல செட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு லோன் அப்ளை பண்ணீங்க, அது வெல்ஃபேர் அப்ளை பண்ணீங்க. ஆமா, பொருட்கள் தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக அவங்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு சரி அதற்குள்ள தொகையை கொடுப்பாங்க. டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்குன்னா எத்தனை நாளைக்குள்ள உங்களுக்கு இந்த லோன் அப்ரூவ் ஆயிரும், எத்தனை நாள் காசு வந்துடும்? ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்துருவாங்க. ஒரு மாசத்துக்குள்ள. ஏன்னா சில சமயங்களில் நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிடுவாங்க, அதை சரியா தயார் பண்ண மாட்டாங்க. பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனே சரி ரொம்ப பேர் செய்யறது இல்ல. வியாபார பதிவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப செய்யாம என் கால் செய்யும்போது ரொம்ப இந்த கராக்குண்டா அது என்னன்னு உங்க உடம்புல வந்து அந்த அளவுக்கு டாக்ஸின் சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது செஞ்சோடனே வெளியாகாது. இது உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவா வேலை செய்யும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்க டாக்ஸினை வெளியேற்றும். ஆனா தண்ணி நிறைய குடிக்கணும், சரியான பழங்கள் காய்கறிகள் சாப்பிடும் போது அந்த டாக்ஸின் வெளியேறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி. சரி, இப்ப கூட காசு கொடுத்தாங்க வச்சுக்கலாம், டைரக்டா கேஷா கொடுத்துருவாங்களா, பேங்க்ல வாங்கி பண்ணுவாங்களா, இல்ல எக்யூப்மெண்ட்லாம் அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்களா? அதுல ரெண்டு வகை இருக்கியா. ஒண்ணு வந்து கேஷா கொடுத்துருவாங்க, கேஷா கையில கொடுக்க மாட்டாங்க, பேங்கிங் தான் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கிடுவோம், அந்த பில் அவங்க கொடுத்தோன்னே அவங்க வந்து செட் பண்ணி அந்த பில் அவங்க கட்டிடுவாங்க. பாருங்க, வழி வந்தோன்னா பிள்ளைக்கு அம்மா ஞாபகம்லாம் வருது. ஏன் அப்படி ஊரையே பயமுறுத்துறீங்க? இப்ப எப்படி திருப்பி காசு கொடுக்கறது, எப்படி அவங்களுக்கு பே பேக் பண்றது? எதுக்கு பஜிக்கானுங்களா? இல்ல இது வந்து ஓகேயுக்கு அப்படின்னு வந்து ஸ்பெஷல். இது வந்து திரும்ப செலுத்த கட்ட வேண்டாம். ஓகேயுக்கு மட்டும் இல்ல, தனித்து வாழும் தாய்மார்களுக்கும் இந்த உதவியை செய்யறாங்க. சரியான அவங்க முறையை அணுகும் போது அவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும், அது திரும்ப கட்ட வேண்டியது இல்லை. சரிட்டு நீ உங்களோட மசாஜ் முடிஞ்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் சென்று தான் குளிக்கணும். குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுங்க, தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நின்று தெளிவாக சொல்லிடுறேன், ஆர்ன தண்ணி. நல்ல தூக்கம் வரும், காலையிலே எந்திரிச்சு வேலைக்கு போயிடுங்க. ஓகே ஓகே. அடுத்து மகேந்திரன் என்ன மகேன் பயப்படுறீங்க? நடந்து கை வலிக்குது. கையால் நடந்தாரோ என்ன பிடிச்சிருக்குன்னா 10 நாள் டிராவல் பண்ணோம், நடந்தோம். இமேஜின் ப்ரோ, எங்க இருந்து சுத்தி அம்மாடி. ஆனா ஒரு 10 நல்ல கதை கிடைச்சிச்சு நம்ம டாக்குமெண்ட்ரி செய்யறதுக்கு. ஆமா, டோக்கா இருக்கு. அது எல்லாமே கோயின்சிடன்ஸ் நினைச்சு பாத்தீங்களா? அதான் சாவடி. அதான் ப்ரோ கேளா சாவடி ப்ரோ. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கம்பைல் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை செய்யணும்ல. அப்ப அந்த தொகுப்புக்கு வந்து நம்ம ஒரு பேர் வைக்கணும் ப்ரோ. ஆயிக்கலாம். நேத்து பிறந்த இல்ல ப்ரோ, நீங்க ஞாபகம் இருக்குங்களா? மொத்த நாள் நம்ம வெளியே வரப்ப ஜிலாஜா சத்து மலேசியான்னு சொன்னீங்க, அதையே வச்சிருவோம் ப்ரோ. ஜிலாஜா சத்து மலேசியா ப்ரோ, அதெல்லாம் வந்து செய்யலாம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் இங்க லைஃப் அப்படி தங்கிட்டு போமா? இல்ல ப்ரோ, நீங்க பாருங்க, எடிட் பண்ணணும், 10 இதை பிரிக்கணும், நிறைய வேலை இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக இன்னைக்கு இங்க லைஃப் ஆகணும் ப்ரோ. சாவடி ப்ரோ. பாத்தீங்கன்னா டூர்ல வந்து நடக்க சொன்னா நைட் நடப்போம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. நைட்டு நம்ம என்ன பண்ணோம்?